ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடித்தாச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோடய கிச்சன் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி நான் முன்னத்த நாளே செல்ஃப் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த அஞ்சரை பெட்டி நாங்கள் செலவு பெட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த செலவு பெட்டி மட்டும்தான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். இது ஆல்ரெடி அதிகமாக கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த செலவு பெட்டி தான். இதில் மஞ்சள், கடலைப்பருப்பு, சீரகம், குருமிளகு, கடுகு இந்த மாதிரி நான் ரொம்ப தேவைப்படுற பொருளை மட்டும் போட்டு வச்சுருப்பேன். பழைய சாப்பாடு இருந்ததுன்னா மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன். அதிகமாக வெயிலும் இருந்ததுன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், சீரகம், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வடகை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிள்ளி நான் பிளேட்டில் வச்சிட்றேன். பிளேட்டில் வச்சு நான் நல்லா வெயில் இருக்கும்போது வச்சோன்னா 2 நாளையில் நம்மளுக்கு வடகம் ரெடி ஆயிரும். என்னமோ தெரில, எனக்கு இந்த வடகம் மட்டும் டேஸ்ட் நாக்கில் ஒட்டிடுச்சு. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க பழைய சாப்பாட்டில் இந்த மாதிரி வடகம் செஞ்சு சாப்பிடக்கூடாது. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்மளுக்கு வடகம் ரெடி ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் வெயிலில் காய வச்சுட்டு வந்துட்டு மீதி இருக்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போது செலவு பெட்டியில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே ஒரு டம்ளரில் கொட்டி வச்சுட்டு அதை கொண்டு போய் சிங்கில் நான் வச்சிடுறேன். அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கழுவுறப்போ எல்லாமே ஒரே முட்டை கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு ஜாடி இது எல்லாமே எடுத்துக்கலாம். ட்ரேக்குள்ளே தான் நான் வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்பை 3 பார்ட்டை பிரித்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கேஸை கழுவி வச்சுருவேன். கழுவிட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய கவுண்டர் டாப்பை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஸ் வச்சுருக்க இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு தான் சிங்க் ஏரியாவுக்கு போக முடியும். ஏன்னா எல்லாமே ஒரே முட்டை கழுவுறது கொஞ்சம் கஷ்டம். தண்ணியும் கீழே விழுந்துடும். அதனால் நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே பண்ணுவேன். இந்த ஸ்பூனு இது எல்லாமே கழுவுற ஐட்டம்ஸ் எல்லாமே சிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். எல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தம்பி எழுந்திரிச்சிட்டாங்க. அடே அப்பா, எப்படா நான் க்ளீன் பண்ணி முடிப்பேன்? டெய்லியும் ஒவ்வொரு வேலையாக முடிக்கிற வேண்டியதாக இருக்குது. சரி, இன்றைக்கி இப்படித்தான் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு நானும் டீ போடுறேன் அப்படின்னு சொல்லி எனர்ஜெட்டிக்காக லெமன் டீ, அதாவது டீ தூள் இல்லைங்க, அதனால் கொத்தமல்லியும் கொஞ்சமாக லெமன் இலை இருக்குது இல்லையா, எலுமிச்சம்பழம் இலை, அந்த இலையை ஒரு 4 இலையை கொதிச்சதுக்கப்புறம் போட்டு கரும்பு சக்கரை போட்டு நல்லா ஆற்றி குடித்தா சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது டீ தூள் இல்லாத டைமில் இந்த மாதிரி எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குப்பையெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி அதையும் க்ளீன் பண்ணிடலாம். மறுபடியும் தண்ணி விட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணிட்டோன்னா ரொம்பவே நீட்டாகிருங்க. அதுக்கப்புறம் கூடவே கம்ஃபர்ட் லைசாலை விட கம்ஃபர்ட் போட்டு க்ளீன் பண்ணும்போது இன்னுமே கிச்சன் மணமாகவும் சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 பார்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. பார்க்கவே நீட்டாக சூப்பராக இருக்குது. அடுத்து ஒன்று தெரியுது பாருங்கள், பெரிய மெயின் பிக்சரே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நிறுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு கழுவுறதுக்கு எங்கேருந்து தான் பாத்திரம் வருதுன்னு தெரியாதுங்க. கழுவி முடிச்சுட்டு அப்போ தான் சிங்கை கழுவிட்டு வைப்பேன். அடுத்த பாத்திரம் வெசல் வாஷிங்கில் ஒரு டிப் சொல்கிறேங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் பிடியாத ஐட்டம் அந்த பாத்திரங்களையெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவி முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் பாத்திரம் கம்மியான மாதிரி ஆயிரும். அப்புறம் சீக்கிரமே வேலை முடிகிற மாதிரியும் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆயில் படிஞ்ச ட்ரே, ஆயில் பாட்டில் இது எல்லாமே வச்சு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் மற்ற பாத்திரங்களையும் ஒட்டாத மாதிரி இருக்கும். கழுவி முடிச்சுட்டு அப்பாடா கழுவியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாத்திரத்தை எல்லாம் பார்த்தோன்னா ஒரு இமயமலையவே குமிச்சு வச்ச மாதிரி இருந்ததுங்க. அப்புறம் அந்த ட்ரே, அதுக்கப்புறம் இந்த செலவு பட்டி இது எல்லாமே காய வைக்கணும். அப்போ தான் அந்த பொருளையெல்லாம் அதுக்குள்ளே வைக்க முடியும். அதனால் அங்கே ஓரமாக கமுத்தி வச்சுட்டேன். அப்புறம் ஸ்பூன் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் லைட்ரு, லெமன் ஜூஸ் போடுற இது எல்லாமே கழுவி அந்த டப்பாக்குள்ளே எல்லாம் க்ளீனாக நீட்டாக அடுக்கி வச்சாச்சு.
நைஃபு இது எல்லாம் வந்து அந்தந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சாச்சு. அந்த ஸ்பூன் ஸ்டாண்ட் மட்டும்தான் ஒழுங்காக இல்லாத மாதிரி இருந்துச்சு, அது கொஞ்சம் மாற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து கிச்சன் பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருந்துச்சு. அந்த கழுவுன அந்த கூடையை மட்டும் பார்த்தோன்னா அப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கிச்சன் மட்டும் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்குது. நைட் ஆயிடுச்சு. கிச்சன் பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருந்தது. நைட்டுக்கு இட்லி ஊற்றி வச்சாச்சு. தம்பிக்கு பால் காய்ச்சிட்டு இருக்கேன். தம்பி கூப்பிடுறாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.